காய்கறி வடக்கறி பாருங்க. எண்ணெய், பிரியாணி இலை, கல்பாசி, லவங்கம், வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் எல்லாம் போட்டு வதக்கியாச்சு. பாருங்க, இது பியூர் தனி மிளகாய் தூள், கடையில் வாங்கினது, அரைச்சதெல்லாம் கிடையாது. நல்லா பச்சை ஸ்மெல்லு போகட்டும். கடலைப்பருப்பு மிக்சியில் போட்டுடுறோம். நம்ம இன்றைக்கி சண்டே ஸ்பெஷல் ஃபுல்லாக பார்க்க போகிறோங்க. ஓகேங்களா? ஒரு 4 மணிக்கு ஊற வைக்கலாம்னு நினச்சேன், மறந்துட்டேன். 6:30க்கு தான் ஊற வச்சேன். போதும், நிறைய எல்லாம் போடல. வேலை முடிச்சுட்டு நாங்கள் ஷாப்பிங் போகணும், ஃபிஷ் மார்க்கெட் போகணும். ஃபிஷ்ஷு வாங்கி கிட்டத்தட்ட 1 மாதம் ஆகுது. மிக்சிக்கு போட்டுடலாம். பாருங்க, இந்த கண்டென்ட்ஸில் இருந்தால் போதும். இந்த அளவு இருந்தால் போதும். ரொம்பவும் கட்டி கட்டியாக இருக்கக்கூடாது. வடக்கறி ரெடி ஆகிறதுக்குள்ளே இந்த சைடில் இது நம்ம இதில் கொஞ்சோண்டு சால்ட்டு போட்டுக்கலாம். அப்போ தான் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. மொத்தமாக இந்த இட்லி தட்டில் வச்சிடலாங்க. தண்ணி ஊற்றிடலாம். 1 கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்கேன்.
ரெண்டாவது கிளாஸ், மூணாவது தண்ணி போதும். நம்ம நெக்ஸ்ட் இட்லி ஊற்றிக்கலாம். ஸ்ட்ரெயிட்டாக லஞ்சு செய்கிறதுக்கு டைம் ஆகும். எப்படியும் ஒரு 2-2:30 மணிக்கு மேலே ஆகும். மார்க்கெட் போயிட்டு வரணும்னா டிஃபன் சேர்ந்துட்டா பசங்க சாப்பிட்டு நம்மளும் இருப்பாங்க. மாவு ஊற்றிடலாம். ஊற்றிட்டு ரெண்டு இட்லி சாப்பிட்டாலே போதுங்க, திம்முன்னு ஆகிடும். மூடி வச்சுக்கலாம். என்னங்க ஆகியே வரலான்னு பார்த்தா ஸ்டவ்வை அமர்த்தி வச்சுட்டேன். சரி, பிரச்சனை இல்லை. உப்பு கம்மியாக இருக்குது, உப்பு போட்டுக்கலாம். ஆல்ரெடி நம்ம வடகறியில் கொஞ்சம் போட்டிருக்கோம், ஸோ அதனால் கம்மியாக போட்டால் போதும். காரமெல்லாம் நல்லா சூப்பராக இருக்குது. அவ்வளோதாங்க, சிம்பிளி சின்ன வேலை தாங்க. கடை நான் வடக்கு என்ன கடலப்பருப்பு ஊற வச்சுட்டு நம்ம அரைச்சிட்டா போதும். சும்மா 4 தக்காளி அப்படி கார்னிஷ். வெயிலுக்கு தயவு செஞ்சு மாவை உடனே உள்ளே வச்சுருங்க, ஃப்ரிட்ஜில் புளிச்சிடும். வேலை ஆனோடனே ஃபுல்லாக கழுவி வச்சுருங்க, நம்மளுக்கு ஈஸியாகிடும். அது நம்ம கடைக்கு போயிட்டு வந்து எல்லாம் செய்யணும்னா கஷ்டமாக இருக்கும். அரிசி ஊற வச்சுட்டேன் சாப்பாட்டுக்கு. மீன் வாங்கினா கழுவுறதுக்கு தண்ணி எடுத்து வச்சுருவேன் கம்பல்சரி.
பாருங்க எப்படி கொதிக்குதுன்னு பாருங்க. நல்லா கொதி வரட்டும். சாம்பார் வெங்காயம் கட் பண்ணி வச்சுட்டேன் ஃபிஷ் குழம்புக்கு. ஏன்னா வந்து நம்ம டக்குன்னு ரெடி பண்ணிடலாம். புளி ஊற வைக்கணும். அரிசி கழுவி ஊற வச்சாச்சு. டிஃபன் வேலை முடிஞ்சதுன்னா ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு ஷாப்பிங் போயிட்டு வந்துட்டு அடுத்தடுத்து சண்டே வீடியோவில் என்ன பண்ண போகிறோங்கிறத பார்த்துட்டே இருக்கலாம். காய்ஸ், நான் பண்ணுற குக்கிங், நான் பண்ணுற ரீல்ஸு, நான் எழுதின சாங்கு இதெல்லாம் நீங்கள் பார்க்குறீங்களா? இப்போ வரைக்கும் யாரும் கமெண்ட் பண்ணல. ஒவ்வொரு வீடியோவில் நான் சொல்லிகிட்டு இருக்கேன். உங்கள் மனசில் என்ன இருக்கோ அதை ஓப்பனாக கமெண்ட் பண்ணுங்கள். அதை நான் மாற்றிக்கிறேன். பிடிக்காத அளவுக்கு ரொம்ப பேடெல்லாம் போட மாட்டேன். உங்களுக்கும் பிடிச்ச மாதிரி தான் போடுவேன். 22,000 பேர் பார்த்துருக்காங்க. சப்ஸ்கிரைப் 60 வந்திருக்கு. 26 ஹவர்ஸ் பீப்புள்ஸ் பார்த்துருக்காங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்னும் நிறைய குக்கிங்லாம் இருக்குது. கரெக்டான டைம் இருக்க மாட்டேங்குது எனக்கு போடுறதுக்கு. நீங்கள் சப்போர்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நல்ல நல்ல வீடியோஸ்லாம் போடுவேன். நிறைய கவிதைகள் எழுதி வச்சுருக்கேன். ஒரு 200 கவிதைகள். நெக்ஸ்ட்டு வந்து டைட்டில் எழுதி வச்சுருக்கேன். அது ஒரு 300 டைட்டில்ஸ் இருக்குது. படத்துக்கு வைக்கிற பேர், ஸ்கிரிப்டு, ஒரு பெரிய கதை ஒன்று எழுதி வச்சுருக்கேன். 1 ஹவரில் கதை. நீங்கள் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு அதை பார்த்து அந்த கதையை வந்து வீடியோ மூலியமாக சொல்கிறேன். இந்த கதையோட பேர் வந்து எதிர் வீட்டை பார்த்து சொல்லிவிடும் ஜிகினா பாப்பா. அது வந்து ரேக்கிங் ஸ்டோரி தான். சின்ன பசங்க என்னென்ன பண்ணுறாங்கங்கிறது. அதில் ஆல்மோஸ்ட் எல்லாமே மிக்சடாக இருக்கும். மதர் சென்டிமெண்ட், லவ்வு, பசங்க வேலைக்கு போகாமல் எப்படி இருக்காங்கங்கிறது, மசாலா கலந்த கலவையாக இருக்கும் அந்த ஸ்கிரிப்டு. அது 1 ஹவரில் எனக்கு 1 மணி நேரம் கதையை எழுதி கொடுக்க சொன்னாங்க ஒரு டைரக்டரு. ஸோ நான் அதை 1/2 ஹவர்லேயே எழுதி முடிச்சிட்டேன். அது நெக்ஸ்ட்டு ரீல்ஸில் நான் உங்களுக்கு பார்ட்டாக அந்த கதையை சொல்கிறேன். கேளுங்க எப்படி இருக்குன்னு. ஃபுட் கலர் இல்லை. கடைக்கு போனால் கண்டிப்பாக வாங்கிட்டு வரணும். வாங்க, இங்கே நம்ம வடக்கறி ரெடி ஆகிடுச்சான்னு பார்ப்போம். ஸ்கிப் பண்ணாதீங்க தயவு செய்து. ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். என்ன இவ்வளோ நேரம் ஃபுல் விளாக் போடுறாங்கன்ட்டு தள்ளி விட்டுட்டு போயிடாதீங்க. இன்னும் வேகலை.
இப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ஆனால் அந்த ஸ்டவ்வு கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்குது. ஸ்டவ்வெல்லாம் போய் கேட்டு விசாரிச்சுட்டு வந்துட்டாங்க. நம்ம வீட்டாண்ட ஷோரூமில் 16,000 ரூபாயில் இருக்குது, இஎம்ஐயில் இருக்குது, எல்லாமே நல்லா இருக்குது, சில்வர் மாடலில் இருக்குது. என்னென்னா எனக்கு வந்து கிச்சனோட மேலே பாருங்கள், இதுதான் இதில் இருந்து இது வரைக்கும் தான் நான் நிற்கிற போர்ஷன் வரைக்கும் தான். ஓகேங்களா? இப்போ நான் வாங்கினோன்னா பெரிய ஸ்டவ் வாங்கலான்ட்டு ஒரு பிளானிங்கில் இருக்கேன், 4 பர்னர் வச்சு. ஸோ எனக்கு வைக்கிறதுக்கு இடம் வாட்டலை, வைக்கலாம், பட் இருந்தாலும் அங்கேயே ஷேக் பண்ண முடியாது. வீடு கொஞ்சம் ஷிஃப்ட் பண்ணால் வாங்கலான்னு ஒரு ஐடியாவில் இருக்கேன். இது வாங்கி 8 இயர்ஸ் ஆகுது. மீடியம் தான், சரவணா ஸ்டோரில் தான் வாங்கினது. 8,300 சம்திங் இந்த ஸ்டவ்வு. இன்னமும் நல்லாயிருக்கு. ஒரே ஒரு வாட்டி தாங்க சர்வீஸ் பண்ணியிருக்கேன். இப்போ சர்வீஸ் பண்ணணும், இதை எடுத்துன்னு போகிறதுக்கு டைம் இல்லை. கண்டிப்பாக இது சர்வீஸ் பண்ணோன்னா 2,500 ஆகும். இது நம்ம வீட்டிலையே பண்ணலாம், அதுக்கும் கரெக்டான டைம் கிடையாது. சைக்கிளுக்கு காற்றடிக்கிற பம்ப் இருந்துச்சுன்னா அதை இங்கே ஃபிட் பண்ணிவிட்டு ஒரு 3 வாட்டி பம்பிங் பண்ணால் உள்ளே இருக்க டெஸ்டெல்லாம் ரிமூவ் ஆகிடும். அதுக்கப்புறம் நல்லா ஸ்டவ் எரியும். அடைச்சின்னு இருக்குது, வேறு ப்ராப்ளமே இல்லை. இது நம்மளே வீட்டில் பண்ணிடலாம், பட் இருந்தாலும் வெளியில் கொடுத்தா நல்லா பர்ஃபெக்டாக பண்ணி கொடுப்பாங்க. அதுக்காண்டி வெயிட்டிங்கில் இருக்கேன். இதை நான் இப்போ ரெடி பண்ணாலே சாலிடாக எப்படியோ ஒரு 3 இயர்ஸு 2 இயர்ஸுக்கு கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ எதுக்கு வாங்கணுன்ற ஐடியாவில் இருக்கேன். மைண்டை பொறுத்து வாங்கணுன்னா டக்குன்னு புதுசு வாங்கிடுவேன். பார்ப்போம் மக்களே, வெயிட் பண்ணி. சர்வீஸ் பண்ணணுன்னா 2,500 முடிஞ்சிடும். புதுசு வாங்கணுன்னா 15,000 ரூபாய் வைக்கணும். அதுக்கும் கம்மியாக இருக்குது, அதுக்கும் கம்மியாக இருக்குது. ரொம்ப லோ பட்ஜெட்டில் இருக்குது, ஹை பட்ஜெட்டில் இருக்குது, 2,000 ரூபாயில் இருக்குது. அதெல்லாம் வந்து குவாலிட்டி அவ்வளோவா நல்லா இருக்காது. எனக்கு பெரிய ஸ்டவ் வாங்கணுன்ட்டு எனக்கு ஆசை. கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்போம். கடவுளாக இருக்குது எப்போ கரெக்டான டைம் கொடுக்குறான்ட்டு. ஓகேங்களா? வெந்துடுச்சுங்க. எப்படி இருக்குது பாருங்க இட்லி. பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். நம்ம நைட்டு போட்டதுக்கும் இப்போ போட்டதுக்கும் நிறைய பேர் கேட்பாங்க கடை அரிசி போடுறீங்களான்ட்டு. கண்டிப்பாக இல்லை, ரேஷன் அரிசி தான். ஃபஸ்ட்லலாம் ஸ்கூல் படிக்கக்குள்ளே நம்ம சத்துணவு சாப்பிடுவோம். அப்போல்லாம் அரிசியெல்லாம் அவ்வளோ நல்லா இருக்காது, மஞ்சளாக இருக்கும், லெமன் கலரில் இருக்கும். ஸ்கூல் சாப்பாடு சாப்பிட்டாலும் டிஃபன் போட்டாலும் அப்படியே மஞ்சள் கலரில் இருக்கும். எங்கள் பாட்டி வீட்டில் மோஸ்ட்லி அதான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இப்போல்லாம் பாருங்கள் ரேஷனில் அவ்வளோ நல்லா போடுறாங்க, பச்சை அரிசியும் சரி புழுங்கல் அரிசியும். கண்டிப்பாக எங்கள் ரேஷனில் எல்லாமே நல்லா இருக்கும். ஆனால் எக்ஸ்ட்ரா கேட்டால் கொடுக்க மாட்டாங்க. அதுலேயே சாப்பாடு கூட வடிக்கலாம். மீன் குழம்பு, கருவாட்டு குழம்பு, கொண்டைக்கடலை குழம்பு, பூண்டு குழம்பு, அதெல்லாம் அந்த ரேஷன் அரிசியில் வடித்து சாப்பிட்டு பாருங்கள். ஒரு தட்டு சாப்பாடு சாப்பிட்லாம், இன்னும் சாப்பிட்ணுன்னு ஃபீல் வரும் நம்மளுக்கு. இங்கே பாருங்கள் தான் போட்டிருக்கேன். இட்லி ஆகிடுச்சு. வடக்கறியை எடுத்து நம்ம வெளியில் வச்சிடலாம். இதுக்கு இவங்க தாங்க செட் ஆவாங்க.
இன்னும் ஒரு எடு இட்லியை ஊற்றிடலாம். நம்ம இட்லி ஊற்றுற இடமா பார்த்து துணி வைங்க, மாற்றி மாற்றி வைக்காதீங்க. அலசுக்குள்ளே நம்மளுக்கு தான் அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இப்போ பாருங்கள், கரெக்டான பொசிஷனில் வச்சுருங்க. வடக்கறி கத்தியை வச்சு இப்படி எடுத்து விட்டுருங்க. பார்த்து கிச்சனில் செய்யக்குள்ள கொஞ்சம் பொறுமையாக செய்யுங்க. பீக்க செஞ்ச உடனே அப்படியே ஊற போட்டுருங்க. டக்குன்னு கழுவி நம்ம வச்சிடலாம். பாருங்க, இதுவே இட்லி மாதிரி எப்படி இருக்குது பாருங்கள். இதில் புட்டு செய்யலாம். ஒரு நாள் நான் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். நான் இடியாப்பம் சாப்பிடுவாங்க, புட்டு அவ்வளோ லைக் பண்ண மாட்டேன். எங்கள் பெரிய அக்காவுக்கு இந்த புட்டு, இடியாப்பம், கொழுக்கட்டை, பணியாரம் இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும் அவங்களுக்கு. ஆனால் அவங்க வீட்டில் யாரும் சாப்பிடாதனால செய்ய மாட்டாங்க, வெளியில் வாங்கி சாப்பிடுவாங்க. நான் என்றைக்குன்னா இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் வீட்டில் செஞ்சேன்னா பெரிய அக்கா கொண்டு போய் கொடுப்பேன், நல்லா சாப்பிடுவாங்க. இப்போ இல்லை, அக்கா ஸ்ரீலங்கா போயிருக்காங்க, வந்துடுவாங்க இன்னும் 1 மந்த்தில். அப்போ செஞ்சு கொண்டு போய் கொடுப்போம். அவ்வளோதாங்க, வடக்கறிக்கு நம்ம ரெடி பண்ணியாச்சு. எடுத்து அதில் போட்டுடலாம். போட்டுட்டு திருப்பி உப்பு, காரம் எல்லாம் இருக்கான்னு ஒன்ஸ் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு டக்குன்னு அடுத்தடுத்த வேலை என்னன்றதை பார்ப்போம். வாவெண்ணிலா உன்னைத்தானே வானம் தேடுதே, வாவெண்ணிலா உன்னைத்தானே வானம் தேடுதே, மேலாடை மூடி பூகோளமாய் போவதே, மேலாடை மூடி பூகோளமாய் போவதே, வாவெண்ணிலா உன்னைத்தானே வானம் தேடுதே, வாவெண்ணிலா உன்னைத்தானே வானம் தேடுதே. லலலலா லலலலா முகம் பார்க்க நானும் முடியாமலே திரை போட்டு உன்னை மறைத்தாலே போதும், உனையாக உனைவினானே உனக்காக உனக்காக பனி
காற்றை இன்னும் தூது போக ஏதுவேன் பாவெண்ணிலா உன்னைத்தானே வானம் தேடுதே பாவெண்ணிலா உன்னைத்தானே வானம் தேடுதே. வாய்ஸ் நல்லா இல்லைன்ட்டு சலிச்சிக்காதீங்க காய்ஸ், சும்மா போர் அடிக்கூடாதுன்ட்டு சைடில் இது ஒரு ஃபிட்டிங். இப்போ பாருங்கள் போட்டுடலாம் நம்ம வடக்கறியை. ஸோ சாரி, கடலைப்பருப்பை அப்பப்போ கொஞ்சம் எனக்கு டங்கு ஸ்லிப்பாகுங்க, எதுவும் நினச்சிக்காதீங்க. உண்மையாலே நிற்கவே முடியலங்க கிச்சனில். வா 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 வா. ஓகே, ரெடி ஆயிடுச்சு. வெயிட் பண்ணி பார்ப்போம். எப்படி பண்ணுற பாருங்க. இதராவோன்னு இங்கேருந்து அங்கே மாத்துறதும் அங்கேருந்து இங்கே மாத்துறதும். இப்போ காரங்கிற நல்லா பர்ஃபெக்டாக இருக்குங்க. நான் இதுக்கு மேலே கலர் தனி மிளகாத்தூள் போடுறது வேண்டாம், அதான் நல்லா காரம் இருக்குது. ரொம்ப காரம் போட்டால் நல்லா இருக்காது. இப்போ பாருங்க, கருவேப்பிலை ஒரு 2 புதினா இலை, கொத்தமல்லி இல்லை. ஸோ அதனால் நம்ம கருவேப்பிலையும் புதினாவையும் போட்டுடலாம். ரொம்ப கட்டியாக இருக்குது. காலையில் சுடு தண்ணி கொஞ்சம் குடிக்கலான்னு சூடு பண்ணி வச்சுருந்தேன் ஸ்டாக்கு, அது கொஞ்சம் ஊற்றிருக்கேன். எதுக்குமே நம்ம இடையில வந்து பச்சை தண்ணி ஊற்றினா அந்த டேஸ்ட்டு கம்மியாகிடுங்க. பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சட்டியில் சுடு தண்ணி எப்போவுமே சூடு பண்ணி மூடி வச்சுருங்க. அதை ஆறி போய் ஊற்றினா கூட ப்ராப்ளம் கிடையாது, அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். எல்லாம் கரெக்டாக இருக்குங்க, நம்ம எதுவும் பண்ண வேணாம். உப்பு கூட நிறையா இருக்குது, நான் கொஞ்சம் உப்பு பைத்தியம்.
இப்போ பாருங்கள், ஒரு சின்ன டிப்ஸ் சொல்கிறேன். இன்னும் பெரிய விஷயம் கிடையாது. நம்ம இட்லி போட்டுட்டோம், இது நல்லா வெந்துடுச்சு. ஏற்கனவே எடுத்த இட்லியை ஆறி போயிடுச்சு. இப்போ பாருங்கள், இதில் இப்படியே வச்சு மூடிடுங்க. நம்ம சாப்பிடக்குள்ள அதை எடுத்து நம்ம சாப்பிட்டோன்னா சூடு அப்படியே இருக்கும். எடுக்கிறதுக்கும் நல்லா அழகாக வந்துடும். ஓகே ஆகிடுச்சு பாருங்கள். ரஜினி சொல்லுவார் பாருங்கள், எனக்கு இன்னும் ஒரு பேர் இருக்குது அப்படின்ன மாதிரி எனக்கும் இன்னொரு பேர் வச்சுருக்காங்க நிறைய ஜனங்க. லூசி. லூசி என்ன பண்ணோம், தலையை சொரிஞ்சிக்கிட்டு ட்ரெஸ் எல்லாம் கிழிச்சிக்கிட்டு ரோட்டில் நடக்கும். நம்ம அப்படியா பண்ணுறோம்? சொல்கிறவங்க சொல்லிட்டேங்க. இந்த காதில் வாங்கி அந்த காதில் அப்படியே அசால்ட்டாக ஊதி விட்டு போயிடலாம். இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் அசால்ட்டாக எடுத்துக்கணும். மெயினான விஷயத்தெல்லாம் கேர்ஃபுல்லாக எடுத்துக்கணும். ஏன்னா லைஃப்பில் எல்லாத்துலேயுமே அசால்ட்டாக இருக்கக்கூடாது. கொஞ்சோண்டு மாவு போட்டிருக்கேன். இந்த மாவு போட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த ஃப்ளேவர் நல்லா இருக்கும். இப்போ பாருங்கள், இவ்வளோ நேரம் பார்த்ததுக்கும் இப்போ பார்த்ததுக்கும் எப்படி இருக்குது பாருங்கள். எவ்வளோ கட்டியாக இருப்பாங்க, நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. நிறையெல்லாம் போடக்கூடாதுங்க. கடல மாவு ஊற்றுவாங்க. ஆல்ரெடி இது நம்ம கடலப்பருப்பில் தான் செஞ்சுருக்கோம். சும்மா ஒரே ஒரு ஸ்பூன். நான் கட்டியாக தான் பண்ணியிருக்கேன், ரொம்ப தனியாக பண்ணல. இந்த வடைக்கறியை எங்கள் வீட்டில் இன்னும் 2-3 நாள் இருக்கும் பாருங்கள். ஓகே, ரொம்ப கொதிக்க வேண்டாம், ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஓகேங்க, காலையில் டிஃபன் வேலை முடிஞ்சிருச்சு. மணி 10 தான் ஆகுது. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு என்னென்ன வேலைங்கிறத நம்ம பொறுமையாக பார்ப்போம்.